மதுரையில் ரவுடியை வீடு புகுந்து வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த 4 நாட்களில் நிகழ்ந்த பதைபதைக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரையில் கரிமேடு பகுதியில் உள்ள சகாய மாதா தெருவைச் சேர்ந்தவர் குட்டி சாக்கு என்கின்ற அஜய் பிரசன்னா. 23 வயதான இவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குற்ற வழக்குகளில் சிக்கி சிறை சென்றவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். சிறை சென்று திரும்பிய போதும் ஊருக்குள் தெனாவட்டாக சுற்றித் தெரிந்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு பழக்கடை சுந்தர் என்பவரின் வீட்டிற்கு முன்பு அஜய் பிரசன்னா மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அதை தட்டி கேட்ட சுந்தரை தனது நண்பர்களுடன் சேர்ந்து தகாத வார்த்தைகளில் திட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பழக்கடை சுந்தர் தனது சகோதரர் தொத்தா சுந்தரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து சகோதரர்கள் இருவரும் ரவுடி அஜய் பிரசன்னாவை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் புதன்கிழமை இரவில் சகோதரர்கள் இருவரும் பாண்டியராஜன் என்பவருடன் சேர்ந்து அஜய் பிரசன்னா வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு பூட்டியிருந்த வீட்டிற்குள் அவர் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது 3 பேர் கொண்ட கும்பல் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே அத்துமீறி நுழைந்துள்ளது. தூக்கத்தில் இருந்த அஜய் பிரசன்னா சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் அரிவாள் மற்றும் கத்தியால் சரமாரியாக அவரை வெட்டிவிட்டு தப்பியோடி உள்ளது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய அவர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து வீட்டிற்கு வந்த அஜய் பிரசன்னாவின் தாயார் தனது மகன் கொலை செய்யப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கரிமேடு போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய பழக்கடை சுந்தர், தொத்தா சுந்தர் மற்றும் பாண்டியராஜன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். வாக்குவாதத்தால் ஏற்பட்ட தகராறில் அஜய் பிரசன்னா கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஏதேனும் முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மதுரையில் குற்ற வழக்கில் சிறை சென்ற ரவுடி ஜாமீனில் வெளியே வந்த 4 நாட்களில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் கரிமேடு பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது.